தெளிவான ஒரு கூட்டத்துக்கு தான் தெளிவான தலைவன் தேவை. தெளிவான ஒரு கூட்டத்துக்கு தான் தெளிவான ஒரு தலைவன் தேவை. இப்போ இந்த கூட்டம் தெளிவான கூட்டமா அப்படின்றப்ப இந்த ரிசல்ட் வந்து காமிச்சு கொடுத்துருச்சு இது எப்படிப்பட்ட கூட்டம்னு. அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு யார் தலைவனாக இருக்கணும்னா, நடிகர் விஜய் மாதிரி ஆளும், முக ஸ்டாலின் மாதிரி ஆளும், உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆளும் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள். இந்த கூட்டத்துக்கு வந்து எம்பிபிஎஸ் படித்தவனோ, டாக்டர் படித்தவனோ, செயற்பாட்டு வரைவில் பணவித நடனம், பணமரம் நடனம், இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரம், இந்திய பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்ட முடியலாம், இங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு இதுக்கு டிக்ளரேஷன் பண்ணி மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம மக்களை வந்து இப்படி பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டுட்டு போகணும்னு மூளையை பயன்படுத்துகிற ஆட்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு தகுதியான நபர்கள் கிடையாது. அண்ணன் சீமான் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு, ஒரு இன்னமும் சினிமா முகத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு, ஒரு கவர்ச்சியை நோக்கி படையிருக்கிற கூட்டத்துக்கு தகுதியான நபர்லாம் கிடையாது. உங்களுக்கு தகுதியான நபர் உன்னை சுரண்டுறவன், உன்னை ஏமாத்துறவன், உன்னை பொய் சொல்கிறவன், இப்படியான ஆட்கள் தான். எதிர்காலத்தை குறித்து சிந்தனை கிடையாத ஒரு நபரை நீ தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அதனால் இந்த தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி இதை விட்டுறாதீங்க. இன்றைக்கி தேர்ந்தெடுத்த தலைவரை எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க. ரொம்ப சரியான தலைவர், ரொம்ப சரியான தலைவர். அதனால் எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க.